வெல்கம் பேக் டு சக்யா vlog. ஸோ இன்றைக்கி என்ன vlogனா வந்துட்டு நம்ம வந்துட்டு we are going to திருப்பதி. ஸோ நம்ம திருப்பதி போகிறோம். ஸோ யோகிக்கு வந்துட்டு இவனை நம்ம மொட்டை அடிக்க போகிறோம். இது 3rd மொட்டை. ஸோ ஃபர்ஸ்ட் மொட்டை வந்து நம்ம குலதெய்வ கோயிலில் போட்டிருப்போம். ஸோ நிர்மலை குலதெய்வ கோயில் நம்மளுக்கு ஓகே குலதெய்வ கோயிலுக்கு போட்டிருப்போம். ஸோ செகண்ட் வந்துட்டு நான் பழனியில் போட்டிருந்தேன். ஸோ இப்போ வந்து மொபைல் அலோடு இல்லைனா நான் வ்ளாக் எடுக்கல. இப்போயுமே அலோடு இல்லை தான். ஸோ நம்ம ட்ராவல் பண்ணி ஒன் டே இந்த நைட் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு தான் வந்து நான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு தான் வந்துட்டு திருப்பதி. ஸோ திருப்பதி அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து நாளைக்கு நைட்டு ஸ்டே பண்ணிட்டு சண்டே தான் ரிட்டர்ன் ஆகும். அதாவது இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ ஃபஸ்ட்டு புரட்டாசி சனிக்கிழமை அன்றைக்கி நாங்கள் வந்து டிக்கெட் போட்டிருக்கோம். எனக்கு தெரியல இது நான் வந்து கிடைக்குமா. ஃபஸ்ட்டு நான் ரொம்ப நாள் இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க டிக்கெட்டு. அது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேறு போட்டேன்னா கடைசியே பரவாயில்ல ஓகே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் போட்டோம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து இந்த புரட்டாசி மாதம் வந்து வெஜ் அதாவது நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ சாமி புரட்டாசி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து நாங்கள் தை மாதம் அண்ட் புரட்டாசி வந்து நான்வெஜ் தொடவே மாட்டோம், சாப்பிட மாட்டோம். பட் நாங்கள் வந்து சின்ன பிள்ளைங்கன்னு சொல்லி எங்கள் அப்பா அப்பப்போ வாங்கி கொடுத்து கொஞ்சம் பழக்கிட்டாரு. லாஸ்ட் இயரில் நான் சாப்பிட்ருந்தேன். இந்த இயரில் வந்து தை மாதம் நான் சாப்பிடவே இல்லை. ஸோ புரட்டாசி சாப்பிட வேணாம் முடிவு எடுத்திருக்கேன்னு தெரியல. ஃபஸ்ட்டு வீக்கே வந்துட்டு இப்போ வெனஸ்டே தான் வந்துட்டு நமக்கு புரட்டாசி ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ சாட்டர்டே ஃபஸ்ட்டு சனி. ஸோ நான் வந்துட்டு கோயில் போகிறதுக்கு இந்த மோஸ்ட்டாக அது ஒன்று சொல்லுவாங்க பெரியவங்க. திருப்பதி போகிறதா இருந்தால் முன்னாடி ஒரு 3 நாள் வந்து நான்வெஜ் சாப்பிடாம போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அத்தை வேறு சொன்னாங்க அது கரெக்டாக. சரின்னு சொல்லிட்டு நானும் நிர்மலா அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் கரெக்டாக வந்து 3 days இருந்துச்சு. ஸோ சாப்பிட்ல. இப்போ வந்து நம்ம போகிறோம். இப்போ வந்து நாங்கள் எங்கே இருக்கோம்னா சேலம் வந்திருக்கோம். சேலம் தாண்டி தான் போகணும். இப்போ சேலம் வந்திருக்கோம். பூஜை எப்படி இருந்தாலும் நம்ம வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு எங்கே ட்ரிப்பு போனாலும் நாங்கள் வந்துட்டு பூஜை பண்ணிட்டு தான் நம்ம போவோம். ஸோ வெண்ணங்கோடி முனியப்ப சுவாமி திருக்கோயில் இது ரொம்ப இங்கே ஃபேமஸ். இந்த புது வண்டிலாம் வாங்கினாங்கன்னா இது வண்டிக்கு பூஜை அப்படின்னா இவர்கிட்ட வந்து பூஜை பண்ணிட்டு போவாங்க. ஸோ இப்போ வரைக்கும் இந்த கோயிலுக்கு வந்து பூஜை பண்ண நிர்மல் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தான். ஸோ இன்றைக்கி தான் வந்து நடந்திருக்கு. ஸோ அவன் போயிட்டு ஏன்னா இவன் தூங்கிட்டு இருந்தான். நான் ஏன் போகிறேன்னா இவன் தூங்கிட்டு இருந்தான். சரி நான் டோர் வந்துட்டு அவன் அப்படியே விட்டுட்டு போயிட்டான் லாக் பண்ணாமல். இவர் கும்பலாக இருக்கா நைட் டைம். ஸோ அதனால் வந்துட்டு லாக் பண்ணுறது கொஞ்சம் அப்படி ஆடினேன். அதுக்குள்ளே அவன் எந்திரிச்சிட்டான். சாருக்கு குடும்பிலாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. எந்த வீடியோலையும் யோகி குடும்பி போட்டு பார்த்துருக்க மாட்டீங்க நினைக்கிறேன். வந்துட்டு இந்த மொட்டை போடுறதுக்கோசரம் தான் மெயினாக வந்திருக்கோம். அதாவது மெயினாக வந்து திருப்பதி போகிறோம். எப்பயுமே எங்கள் வீட்டில் வந்துட்டு குலதெய்வ கோவில் பழனி அண்ட் திருப்பதி அப்படிங்கிறத எனக்கு சந்தியாவுக்கு ஃபாலோ பண்ணாங்க. அதே தான் யோகிக்கு ஃபாலோ பண்ணுறோம். நிர்மல் அவங்க அப்பா அம்மா எப்படி பண்ணாங்க, நிர்மலுக்கு அவங்க அண்ணாக்கில் எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ அவங்க இருந்தால் கேட்டிருந்துருப்பேன். அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணியிருப்பேன். பட் இட்ஸ் ஓகே. அவங்க இல்லை. பட் எங்கள் அப்பா அம்மா இருக்கனால அவங்க சொல்கிறத நாங்கள் கேட்குறோம். ஸோ ஓகே இப்போ போயிட்டு திருப்பதி போயிட்டு மொட்டை அடிப்போம். சார் மொட்டை அடிக்க ரெடியா? ஓ வீடியோ தான் வந்துட்டு ரெடி இல்லையா? அவன் காலையிலேருந்து சொல்லிட்டு இருக்கான் மொட்டை அடிக்க போகலாம், கோயில் போகலாம், சீக்கிரம் பேக் பண்ணு, மொட்டை அடிக்க போகலாம் அப்படி இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தான். நானும் வந்துட்டு கொஞ்சம் சேரன்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போயிட்டு அடிச்சுட்டு வந்துடுவோம். ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம வந்து திருப்பதியில் vlog எடுக்க முடியாது. மொபைல்ஸ் நாட் அலோடு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரே காத்தா இருக்கு. அது வேற இது கல்புரை பத்தினா காத்து கணிது சாமி. நான் அப்படி போய்க்கிறோம்டா. யோகி இருக்கான். ஸ்டார்ட் பண்ண நமக்கு ஒரு 43 minutes காட்டுது. சாமி கும்பிட்டுட்டான். சாமி கும்பிட்டு நம்மளும் போகலாம். போயிட்டு இங்கே சாப்பிடுறவங்கள பார்க்குறேன். டின்னருக்கு A to B ரன்ச்சு ஹைவேஸ்லேயே. ஸோ என்ன ஊருன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரியாது. என்ன ஊர் பாது? என்னது வாணியம்பாடியா? ஸோ வாணியம்பாடியாமா ஹைவேஸில் A to B இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு வரலாம். எனக்கு ரொம்ப பசி. ஆஃப்டர்நூன் ஒழுங்காக சாப்பிட்லையா. ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ போகலாம். இன்னும் 3 more hours இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. பேக் பெயின் இப்போவே பேக் வலிக்குது. சமைச்சிட்டு போவோம். திருப்பதியில் சந்திப்போம். இவன் எப்படிலாம் வந்திருக்கேன். எங்கள் அம்மா அப்பாவும் பண்ணுறாங்களே இந்த செயினை போட்டுப்போ வலையில் போட்டுப்போ முடியல காய்ஸ் முடியலை. சீக்கிரம் போகுமா? அது மாதிரி மழை வேற வருதா. தண்ணி தேங்கி வைக்கிறதுனால கொஞ்சம் கோபம் எடுத்தாரு.
மற்றபடி போவோம். குளிருது ஒரே குளிரு. எனக்கு வந்து இது வேறு புரட்டாசி மாதம் சனிக்கிழமை அப்படிங்கிறது வந்து கும்பல் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. அது நான் வந்து ஸ்பெஷல் தரிசனத்தில் தான் வந்து போயிட்டு நீ தூங்கு. எல்லாம் சாப்பிட்டு வந்தாச்சு. ஃபுல்லு தூக்கம் வரும். நமக்கு உட்காந்துருப்பேன். திருப்பதி 10 கிலோமீட்டர். என்னடா மல்லாக்கா படுத்துட்டு வர? ஜாலியாக வரல? எஸ். எப்படி கார்லயே உனக்கு ஒரு பெட் செட்டப்டா? நோட் போடலை. போக வேண்டியதுதான். திருப்பதிக்கு வந்தாச்சு. பல வருஷம் கழிச்சு வந்துட்டு போவோம். ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸ், எனக்கு கரெக்டாக தெரியல, 15 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து. ஏன்னா சந்தியாவுக்கு எனக்கும் 3rd மொட்டை போடும் போது வந்திருந்தோம். ஆக்சுவலாக அவளுக்கு 3 வயசு அப்போ எனக்கு 4 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ்னால் நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. அப்போ வந்தது. இப்போ தான் நான் வரேன். என் பையனுக்கு உசுரம் மொட்டை போடுறதுக்கு வந்திருக்கேன். நிர்மலும் வந்து 7th படிக்கும் போது தான் வந்தானாமா. அவனுக்கும் தெரியல, ஞாபகமும் இல்லை. ஸோ நான் 2 பேர்த்துக்குமே வந்து ரொம்ப வருஷம் கழித்து புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி போய் பார்க்க போகிறோம். எனக்கு சாமி எப்படி இருக்குன்னு கூட ஐடியா கிடையாது. நான் ஏதோ ஒரு வீடியோ ஒரு ஃபோட்டோவில் வேணால் பார்த்தேன் சாமி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ நேரில் போய் பார்க்க போகிறேன். கும்பல் இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரமாக போய் பார்த்துடணும். தயவுசெய்து இந்த பெருமாள் எப்படியாவது ஒரு வழி வகுத்தாருன்னா பரவாயில்ல, பார்ப்போம். ஆனால் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். யோகிக்கு மொட்டை. ஓ, நீங்கள் எங்கெல்லாம் வண்டியை தான் சேஸ் பண்ணிட்டு வரீங்களா? ஸ்ட்ரீட் டாக்ஸ். நம்ம அதை பற்றி பேசக்கூடாது. ஸோ போவோம், சாமி பார்ப்போம். காலையில் 6 o'clock கிளம்பணுங்கிறாங்க. எனக்கு தெரியல எத்தனை மணிக்கு நான் கிளம்ப போகிறோன்னு. எனக்கு ஃபஸ்ட்டு போய் தூங்கணும். ரூம் போயிட்டு முதல்ல என்ன ரூம் என்ன ஹோட்டலில் புக் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 டேஸ்க்கு புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அண்ணா தான் பண்ணாங்க. ஸோ எவ்வளோ என்ன ஏதுன்னு உங்களுக்கு நான் பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். பின்னாடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷேர் பண்ணுறேன். போயிட்டு பார்க்குறேன். எனக்கே தெரியாது எங்கே இருக்குன்னா என்னென்னு. இன்னும் 2.5 kilometers காட்டுறது. 7 minutes போயிடுவோம். போயிட்டு பார்ப்போம். நல்ல பெப்பர் பேன் படித்து தூங்க வேண்டியது தான். ஸோ கேவிபி இன் ஹோட்டல் அப்படிங்கிறது தான் வந்து புக் பண்ணியிருக்காங்க அண்ணா. ஸோ நாங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து லொக்கேஷனில் அப்படியே வந்தோம். பார்த்தா இந்த ஹோட்டல் தான் இருந்துச்சு. ஸோ நிர்மல் உள்ளே போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்ன ரூம்னு கேட்டுட்டு வருவோம். நம்ம லக்கேஜ்லாம் உள்ளே எடுத்துட வேண்டியது தான். நான் சுத்தமாக முடியல. நான் வந்து ஸ்டார்டிங் வீடியோவிலே அப்பா கேட்டு வருவார். ஸ்டார்டிங் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரிஸ்காலாம் பேசியிருக்க மாட்டேன். ஏன்னா ஃபுல்லாக எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு நான் பேக் பண்ணிவிட்டு யோகியெல்லாம் ரெடி பண்ணி எல்லா திங்ஸையும் வந்து அப்படியே கட நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா நான் ஆஃப்டர்நூன் தான் வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் தான் பேக்கிங் அப்புறம் எல்லாத்தையும் ரூம் கொஞ்சம் கிளம்ஸியாக பண்ணி வச்சுருந்தேன். அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு போய் குளிச்சுட்டு நான் வந்து கீழே வந்து ரெடியாகினேன். எல்லா வாட்டர் பாட்டில்ஸ் வாட்டர் ஃபில் பண்ணுறது இதெல்லாம் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ ப்ரூஃப்ஸ்லாம் எடுத்து வைக்கணும்னு நம்ம ஆக்சுவலாக இப்போ திருப்பதி வந்திருக்கோம். ஸோ அவங்க ப்ரூஃப் கேட்பாங்க. ஸோ நான் அதுக்காக இவனது யோகி இது நிர்மல்து என்னது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் டிக்கெட்ஸ்லாம் வந்துட்டு அவங்க பெரியம்மா அவங்க அண்ணாக்கு அவங்க ஒய்ஃப்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டேன். அவங்க ஜெராக்ஸ் எடுத்துருந்துறேன் நாங்கள். ஸோ அந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கே வந்து நாங்கள் கிளம்புனதே ஒரு 5 o'clock எங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனோம். அவங்க பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு அவங்க லக்கேஜும் எடுத்துகிட்டு ஒரு 5:15 or 5:30 கிளம்பிட்டோம். இப்போ ஆக்சுவலாக டைம் என்ன பார்த்தீங்கன்னா 11:54 ஆகுது. 12 o'clock ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ரொம்ப டயர்டாகுது. காலையில் எத்தனை மணிக்கு கோவில் போகணுன்னு கேட்டால் 6 மணிக்கு கிளம்பி போகணுமாமா. அவங்க பெரியம்மா அவங்க அண்ணாலாம் வந்து ட்ரெயினில் வராங்க. அவங்க ஒய்ஃபோட ட்ரெயினில் வராங்க. ஸோ அவங்க 4 o'clock 4:15 மாதிரி வருவாங்க. ஸோ அவங்க வந்தாங்கன்னா அப்போ உடனே அந்த டைம்லேயே கிளம்பி நம்ம வந்துட்டு அப்போது 6 o'clock கிளம்பி நம்ம போய் மொட்டை அடிச்சுட்டு மேலே போகணும். அதுக்கே ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, எனக்கு எப்படி போகணும்னு எனக்கு தெரியல. நோ ஐடியா சீரியஸாகவே. எனவே நான் கொஞ்ச நேரம் இப்போ நல்லா ரெஸ்ட் எடுக்க போகிறேன். நான் போய்ட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நான் எவ்வளோ பேர் பேசுகிறேன். லக்கேஜ் எடுக்க வந்துட்டாங்க. காய்ஸ் குட் நைட்.
வந்தோடனே தூங்குறதுக்கு போயிட்டோம். இவ்வளோ தான் ரூம். நான் எவ்வளோன்னு வந்துட்டு அவங்க அண்ணா வந்ததுக்கப்புறம் ப்ரைஸ் கேட்டு சொல்கிறேன். ஓகே பாய், குட் நைட். தூங்குனே நேரத்தில் தான் ராடி பண்ணிகிட்ருக்கான். டேய் குட் நைட்டா. குட் நைட். குட் நைட். பேச மாட்டாராம். பாய், காலையில் சந்திப்போம். ஹாய், நான் வந்துட்டு திருப்பதி கிளம்பிட்டோம். ஸோ இன்னொரு கோயிலுக்கு போகணும். ஸோ அது என்னன்னு நாங்கள் ரெடி, எல்லோரும் ரெடியாக ஆகிட்டு திருப்பதி போனால். ஸோ மலை ஏறும்போது பார்க்குறேன். ஸோ எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. நீங்கள் முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் வெட்டிக்காம முடிச்சாச்சு. ஸோ தெரியல, யோகி எக்ஸைட் ஆகிறான். அவன் எப்படி வச்சு மேனேஜ் பண்ண போகிறேன்னு தெரியல. டிக்கெட் பெரிய இதாக இருக்குது. 7 rupees டிக்கெட் புக் பண்ணோம். ஸோ வந்துட்டு க்யூட்டாக இருக்கேன் இன்னைக்கு. போயிட்டு இதே மாதிரி க்யூட்டாக போயிட்டு அவளையும் பார்த்துட்டு வெற்றிகரமாக வருவோம். யோகி ஹாய். யோகி ஹாய். யோகி யோகி ஹாய். வரும்போது மொட்டைடா, மொட்டை. மட்டும் போட்டாச்சு. சொன்ன காட்டுறோம். ஏய் டே இந்தாடா நாமம். இங்கே நாமம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் இன்னும் சின்னதாக போட சொல்லியிருக்கலாம். இட்ஸ் ஓகே. யோகி ஃபர்ஸ்ட் டைம் வரான். மொட்டை போட்டாச்சா? 3வது மொட்டை டன். இப்போ நம்ம கோயிலுக்கு ஸ்ட்ரைட்டாக தரிசனம் தான். அவ்வளோதான். நான் வந்துட்டு கோயிலுக்குள்ளே போகிறேன். ஸோ எங்கள் அத்தை வந்துட்டு அவங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல. ஸோ இங்கே இருக்க கங்கா கோவில் அந்த மாதிரி இருக்க கோயிலுக்குலாம் போயிட்டு எனக்கு தெரியாது என்ன இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி டிக்கெட் இல்லாத கோயிலுக்கு அவங்க போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. சரி நான் உள்ளே போயிட்டு தரிசனம்லாம் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. சாமி பார்த்துட்டு வந்தாச்சு. யோகி தூங்கிட்டான். ஸோ எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்ல சாமியை பார்த்தாச்சு. என்ன கொஞ்சம் சீக்கிரமாக போக வச்சுட்டாங்க. ஆனால் பட் பண்ணால் கொஞ்சம் பொறுமையாக விட்டுருந்தாங்கன்னா நல்லா பார்த்துருக்கலாம். ஸோ யோகி சாமி பார்த்துருக்காங்க. எல்லாம் நல்லா திருப்தியாக சாமி கொடுத்தாச்சு. அப்புறம் லட்டு பிரசாதமும் கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு வந்துச்சு, சாப்பிட்டாச்சு. இப்போ நிர்மல் போய் லட்டு வாங்க போயிருக்கான். ஸோ நிறைய பேருக்கு வாங்க வீட்டுக்குலாம் வாங்க சொல்லிட்டு வாங்க போயிருக்கான். ஸோ அதனால வெயிட் பண்ணிட்டு இந்த மொட்டை பையனும் தூங்கிட்டான். பட் ஆனால் இந்த டைம் வந்து இப்போ புரட்டாசிக்கு சீக்கிரமாக க்யூ போயிடுச்சு. 12:30 அந்த மாதிரி போனால் இப்போ 3:30க்கு வெளியே வந்துட்டோம். பரவாயில்ல, ரொம்ப நேரம் ஆகும் நினச்சேன். இது தெரிஞ்சா எங்கள் அப்பாவும் அம்மாவும் வந்திருப்பாங்க. திருப்பதி சாமிக்கு முடியலன்னு சொல்லி சாமி முடி கேட்டாரா, அதனால யோகி வந்து கொடுத்துட்டான். ஆயிடுச்சு. நீ கொடுத்துட்ட. ஓகேவா? இப்போ நம்ம எங்க இருக்கோம்? இங்க போயிருக்கோம். இங்கதான் எங்க இருக்கோம்? திருப்பதியில இருக்கோம். சாமி பாத்தியா நீ? ஆமா. எப்படி இருந்துச்சு? என்ன ஆரஞ்சு கலரா? அது லாம்ப். வெளிச்சமா? வெளிச்சம். சாமி என்ன கலர்ல இருந்துச்சு பாத்தியா? என்ன கலர்? ஓ சரி. அவன் அந்த லாம்ப் லைட் சொல்றான், அந்த கலர் சொல்றான். யோகிகார் மாதிரி வருது. யோகிகார் எங்க நிக்குது? யோகிகார் வந்து பார்க்கிங்ல இருக்கு. எதுக்கு? இங்கலாம் நிறுத்த முடியாதுல்ல. நிறுத்த முடியுமா? இல்ல சாமி, இங்கலாம் நிறுத்தணும்னா ஃபைன் போட்டுருவாங்க. யோகிலாம் நல்லா தூங்கிட்டு தானே? நல்லா தூங்கிட்டேன். நீ போயிட்டு சாமி பார்த்துட்டு வெளியே வந்து தூங்கிட்டேன். எனக்கு ஃபீவர் இருக்கு. ஸோ அவனுக்கு டேப்லெட்லாம் வாங்கிட்டு அவனையும் கொஞ்சம் பேம்பர் பண்ணிட்டு போய் ரூமில் படுக்கலாம். ஏன்னா முடியாது. மறுபடியும் அவங்க எல்லாம் கொஞ்சம் ஏதோ கோயிலுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. டின்னர் தான் அவ்வளோதான். அவங்க போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. சாப்பிட வேண்டிய ரூம்லேயே ரெஸ்ட்டு. இதுக்கு மேலே நாளைக்கு கிளம்புவோம். இவங்க மட்டும்தான் இன்னும் பார்க்கல சாமி. மறுபடியும் ரூமுக்கு வந்தாச்சு. ஃபுல்லாக டயர்டாகுது. அவனுக்கும் ஃபீவராக சரியில்லை. ஸோ அவனால் ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ டேப்லெட் வாங்க போகிறோம் நினைக்கிறேன். இப்போ டிஃபன் வாங்கிட்டு டேப்லெட் வாங்கிட்டு
வரலாம். ரோடுடா எந்திரா. சீ யோகி, அது உன்னை துரத்துனாலோ கடிக்க வந்தாலும் நீ கல் எடுத்து அடிக்கணும். நாங்கள் வந்து நாய் சப்போஸ் கடிக்க வந்துச்சுன்னா தற்காப்பு கலை சொல்லி கொடுத்துட்ருக்கேன் யோகிக்கு. ஒவ்வொரு விஷயமா யானை வந்தால் என்ன பண்ணணும், இந்த மாதிரி அனிமல்ஸ் வந்தால் என்ன பண்ணணும். இன்றைக்கி வந்து டாகோட லெசன். ஏன்னா டாக்ஸ் இங்கே ஸ்ட்ரீட் டாக்ஸ் நிறைய இருக்குது. இவன் ஆடிக்கிட்டே வந்துட்டுருக்கானா, ஸோ அதனால் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். வந்தால் என்ன பண்ணுவேன்னு கேட்டால் ஒரே ஓட்டம் இப்படி ஓடிடுவான் அந்த ஹோட்டலுக்குள்ளே. அது சொன்னேன், வந்தால் நிற்கணும், ஓடக்கூடாது, கீழே இருந்து ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்து அடிக்கிற மாதிரி பண்ணினாலே ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளோ பெரிய கல் எடுக்கக்கூடாது. டே 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 டேய் இது வாடா சீ பள்ளி பூச்சி சீ பூ அட்டை இருக்கும் அங்கே போ. என் மொட்டை மண்டையா, என் மொட்டை எப்படி மொட்டையை பண்ணி காட்டு. சரி முடி நோத்தி விடு சாமி. எங்க இனிமேல் முடி தவிர்த்து விடுற வேலை இல்லை. பூச்சி பூச்சி என்னங்க பூச்சி பூச்சி. ஐயோ ரத்தம் வரும். பாபர் டாக் ரெடியாக நிற்கிதுங்க பாரு. 2 டாக் அங்கே ரெடியாக நிற்கிது. இங்கே 2 டாக் இருக்குது பின்னாடி. கீழேருந்து எடுத்து போடுற மாதிரி பண்ணாதான் பயந்து ஓடும். நீ சும்மா கையில். 9:49 ஆச்சு. ஸோ நாங்கள் டின்னர்லாம் முடிச்சிட்டோம் ஆல்ரெடி. அங்கேருந்து வரும்போதே வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். இவனுக்கு நான் மெடிக்கல்லாம் போய் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரணும் சொன்னால அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். தூங்கலான்னு படுத்தும் போது தான் மறுபடியும் பசிக்குதுன்னு சார் சொன்னார். தெளிவாக அதனால் நாங்கள் மறுபடியும் வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்கலாம்னு நாங்கள் வந்திருக்கோம். குட் மார்னிங். ஸோ வந்துட்டு நம்ம திருப்பதி விட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்புறோம். ஸோ ரூமில் செக் அவுட் பண்ணியாச்சு. நம்ம வந்துட்டு அதான் பேசுவாருங்க. ஏ மொட்டை, ஏய் மொட்டை, ஏய் மொட்டை, ஏய் மொட்டை, நீதான் மொட்டை, நீதான் மொட்டை, நான் மொட்டை. எனக்கு முடி இருக்கு, உனக்கு தான் முடியல. என்ன வேணும்? ஃபஸ்ட்டு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நல்லா யூடியூப்ல போய் வெஜ்ஜு தான் வெஜ்ஜு புரட்டாசி வந்துச்சு வெஜ்ஜாக போட்டு சாப்பிட்றேன். வீட்டுக்கு போனால் சாமி கும்பிட்டுருப்பாங்க. கண்டிப்பாக ஈவினிங் தான் கும்பிடுவாங்க. ஏன்னா எல்லாத்தையும் செஞ்சு சாமியெல்லாம் கும்பிட்டு சாப்பிட்றது கண்டிப்பாக ஈவினிங் ஆயிரும். சாமி கும்பிடவே ஈவினிங் ஆயிரும். என்னடா சாப்பிட்றது ஒழுங்காக சாப்பிட முடியாது. அதனால் போய் போகலான்னு பிளான் பண்ணோம். பட் ரொம்ப டிராஃபிக் இன்னைக்கு திருப்பதிக்கு அப்படி க்யூ கட்டி நின்றுட்டுருக்காங்க. ஸோ லேட் ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் கையேந்தி பவன் வந்துட்டோம். இதுதான் ஆக்சுவலான கையேந்தி பவன். ஒழுங்காக சாப்பிட்ற அப்போ தான் வண்டியில் ஏற்றி விடுவேன். யோகி பூரி சாப்பிட்ருக்கான். எல்லாரும் பூரி தான். நான் மட்டும் மசாலா ரோஸ்ட் கேட்டேன். என்னது? நன்றாக சாப்பிடுவோம், பசிக்கின்றது. யாரு? கொஞ்சம் ஒரு நிமிஷம். அவனே காய்ச்சல் வந்து பட்டு கிடக்குறான். அவன்கிட்ட போய் குடின்னு சளி பிடிச்சிருக்குல சாமி. ஜில்லு கூலிங். இது அப்பாக்கு சரியா இருக்கா? சரியா வருதா சாமி? சரி. எதுக்கு திருத்துன்னு கண்ணு உருட்டிக்கிட்டே இருக்கேன். வருதான்னு அவன் முழிக்கிறத பார்த்து கேட்டேன். நல்லா இருக்கா? ஸ்வீட்டா இருக்கா? குடி நீ. நாங்கள் வேலூருக்கே போகல. வேலூர் போய் லஞ்சு சாப்பிடலான்னு சொல்லியிருக்காரு ஐயா. இவரு லஞ்சு நேரம் வந்தாதான் லஞ்சு வருதா? உட்காந்துருக்க போஸ். ஒரு கை தான் இருக்கு, ஒரு கை தான் இருக்கு. இன்னொரு கை எங்க? அதனால கையிட்டு அங்க இருக்கா.